ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கடவுளின் நாக்கு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு உலக தமிழ் கல்விக் கழகத்தினுடைய தமிழாசிரியர் திருமதி மாரியம்மாள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பெருநகர அஞ்சரை தொம்பி ஐயா கேக்குதா? கேக்குது. விருநகர அஞ்சரை தொம்பி வாசகர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு முன்னாடி பேசிய அந்த சிரிக்கும் வகுப்பறை அவங்களும் இப்போ தற்சமயம் பேசின அந்த மலைகள் உடைய சத்தம் கேட்பதில்லை, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு இந்த இன்றுதான் இந்த அஞ்சரை தம்பியில புதிய நான் இணைஞ்சிருக்கேன். ஏன்னா நிறைய புத்தகங்களை நாம வாசிக்கும் போது விட இன்னொருத்தங்க வாசித்ததை நாம கேட்டு அதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆர்வம் எனக்கு எப்பவுமே உண்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயம் இப்போ இன்னைக்கு நான் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்களுடைய அந்த உச்சரிப்பு, அவங்களுடைய பார்வை எல்லாமே நல்லா இருந்தது. இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வந்து கடவுளின் நாக்கு. பொதுவாகவே எஸ் ராமகிருஷ்ணனுடைய எல்லா படைப்புகளையும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு புத்தகத்தையும் வாசிக்கும் போது எனக்கு ஆமா இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து ஒவ்வொரு புத்தகமும் வாசிக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள அது விதைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நான் எஸ் ராமகிருஷ்ணனுடைய எனது இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்தது. அதை நான் வாசிக்கும் போதுதான் எனக்கு அந்த புத்தகம் மிக பிடித்தமான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வாசிக்கும் போது அந்த புத்தகத்துக்கு கீழே இந்த மாதிரி கடவுளின் நாக்குங்கிற ஒரு தலைப்பை நான் பார்த்தேன். எனக்கு அதை வாசிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அந்த தலைப்பு தான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு. அது என்ன கடவுளின் நாக்கு? கடவுள் வந்து முதல்ல உருவமற்றவரா? ராமாயணம் சொல்லுது உளன் எனில் உளன் அப்படின்னுட்டு. அவர் இருக்காரா இல்லையா? அவர் உருவம் இல்லையா? எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா கடவுளுக்கு ஒரு உருவம், அவருக்கு ஒரு நாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்துடைய தலைப்பு இருக்கே, அது எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகத்துடைய தலைப்பா இருக்கே, அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சிந்தனையா இருந்தது. நான் சில நாட்கள் எனக்கு அந்த புத்தகம் கிடைக்கல, அதுக்கப்புறம் தேடி தான் எனக்கு அந்த புத்தகம் கிடைச்சது. பொதுவா நம்ம வந்து கதாசிரியர்களை வந்து அதாவது வாசகரா நம்ம வந்து நம்மளுடைய வாசகருடைய அந்தந்த வாசகருடைய தன்மை அடிப்படையிலையா இல்ல அவங்க புரிஞ்சுக்கிற தன்மை அடிப்படையான்னு தெரில, ஒரு கதாசிரியரை நம்ம ஒரு எல்லைக்குள்ளக்க வகுக்கலாம். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கும்போது அவர் பறந்துபட்டு இருக்கிறாரு. அவரை வந்து ஒரு எல்லைக்குள்ளக்க நம்மளால அடக்க முடியல அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. அப்படித்தான் இந்த கடவுளின் நாக்குங்கிற புத்தகம். நான் சொன்னதுதான், அதாவது கடவுள் அப்படிங்கிறவரே அவர் இருக்காரா இல்லையா இல்ல, ஆனா அவருக்கு ஒரு நாக்குன்னா அப்ப என்னவா இருக்கு? இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு 74 தலைப்புல இருக்குது. அது ஒவ்வொரு தலைப்பும் ஒரு கட்டுரையானா இல்ல, இல்லையான்னா ஆமா, கதையான்னு கேட்டா இல்ல, கதையா இல்லையான்னா ஆமா. அதாவது என்னன்னா ஒரு விஷயம் சொல்றாங்க, அதுக்கடுத்து ஒரு கதை சொல்றாங்க, அந்த மாதிரி ரெண்டும் கலந்து கலந்து அந்த 74 தலைப்பும் இருக்குது. ரொம்ப அருமையான தலைப்பு. ஒவ்வொரு கதையும் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாது. எப்படி ஒரு குழந்தைகிட்ட நீங்க 4 பொம்மைய குடுத்தாலும், அந்த 4 பொம்மைய தான் கையில வச்சுக்கணும். 5வது குடுத்தாலும், அத கையால பிடிக்க முடியலனாலும், இன்னொருனையும் வாங்கி வச்சுக்க ஆவல் மேயுரும் இல்லையா? அது மாதிரி தான் அத்தன கதையும் வாசிக்கும்போது, ஒரு கதைய வாசித்திருப்போம். இந்த கதை நல்லா இருக்கே! இத நம்ம நல்லா மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு நான் நெனப்பேன். இன்னொரு கதைய வாசிக்கும்போது, இதுவும் நல்லா இருக்கே! இந்த கதைய நான் நல்லா வச்சுக்கலாமே! அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கதையும் இருக்கும். நான் அவ்வளவு கதையும் இந்த 20 நிமிஷத்துல என்னால சொல்ல முடியாதுங்கிறதுனால, சில கதைகள மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். பாத்தீங்கன்னா, அ கதைகள் அப்படிங்கிறதுக்கு அவர் நெறைய முன்னுரைகள் சொல்றாரு. கதைகள் வந்து அதுக்கு அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப நல்ல, நான் சொன்னதான். ஆமால்ல அப்படிங்கிற அந்த தொனி தான். என்ன அப்படின்னா, ஒரு பெண் இருந்தாளாம். அவ நல்ல கதை சொல்வாளாம். ஆனா, அவ யார்ட்டயுமே சொல்லவே மாட்டாளாம். அவ கிட்டக்க நெறைய கதைகள் இருக்குதாம். ஆனா, யார்ட்டயும் கதையே சொல்லவே மாட்டாளாம். அப்ப கதைகள் வந்து அவளுடைய மனதிலிருந்து பொங்கி பொங்கி வெளியில வரணும்னு நினைக்குமா. ஆனா, அவ வெளியிலயே விடமாட்டாளாம். உடனே ஒரு நாள் அவ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, அவ வாயிலிருந்து அந்த கதைகள்லாம் வெளியில வந்து ஒரு செருப்பாவும், ஒரு கொடையாவும் வெளியில வந்து உட்கார்ந்துக்கிடுச்சாம். அதான் இந்த கதைய அவரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கதைகள் வந்து நெறையா சொல்லணும். அது உண்மதான். நீங்க எல்லாருமே அத கவனிச்சிருப்பீங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்டக்க நம்ம பேசுறோம் அப்படின்னா, அவங்க வந்து
நீ சாப்பிட்டியா? என்ன பண்ண? நேத்து என்ன பண்ண? கல்லூரிக்கு போனியா? உன்னுடைய பாடங்கள் எப்படி இருந்தது? இதை சார்ந்தே இருக்கும்போது ஒருத்தருடைய அவங்களுடைய அந்த மொழி ஆளுமையோ, அவங்க இந்த உலகத்தை, இந்த ஒரு விஷயத்த பார்க்குற பார்வையோ நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து இந்த இதுல நீங்க பேசுங்கன்னு அவங்க சொல்லும்போது தான், இல்ல அவங்கள பத்தி சொல்லுங்கங்கிற போது தான் அவங்களுடைய சிந்தனையோ, அவங்களுடைய எண்ணமோ, அவங்களுடைய அந்த பா பார்வையோ, அறிவின் விரிவோ எல்லாமே நமக்கு தெரியும்ல. அப்ப கதைகள் அவங்க சொல்லணும். இந்த எஸ். ராமகிருஷ்ணன் இந்த புத்தகம் முழுசும் சொல்றது அதான். நிறைய கதை சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்றாரு. நிறைய குழந்தைகள்கிட்ட கூட நீங்க கதைகள் கேளுங்க, சொல்லுங்க, கேளுங்க. குழந்தைகள்கிட்ட நிறைய கதையை கேளுங்க, அவங்க நல்ல கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த 74 தலைப்புல இந்த புத்தகத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு மாதிரி. அதே மாதிரி பழங்குடியினருடைய கதைகள், அப்புறம் ஒவ்வொரு நாட்டு பிரெஞ்சு, ஸ்பானிஷு, எகிப்துல கெய்ரோ, அப்புறம் அங்க உள்ள பழங்குடியினருடைய கதைகள் அப்படின்னு நிறைய கதைகளை சொல்றாரு. ஒவ்வொரு நாட்டினுடைய கதைகளையும் அவர் சொல்லிக்கிட்டே வராரு. அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது அந்த கதைகளோட ஒவ்வொரு இது வந்து ஆம், குழந்தைகளுக்கு உண்டான கதை அப்படின்னு நம்ம அதை புறம் தள்ளவே முடியல. அதுல ஒரு அறம் சார்ந்து, அதுல ஒரு வாழ்வியல் சார்ந்து இந்த கதைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆஹ் ஏன் பூசணிக்காய் பெருசா இருக்குது, ஏன் எப்படி வானத்துல மேகம் உண்டாச்சு, அதே மாதிரி நமக்கு எப்படி கண்கள் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நாட்டுப்புற கதையை நமக்கு சொல்றாரு. அதாவது என்ன கதை அப்படின்னா, கடவுள் முதல்ல மனிதர்களை படைக்கும் போது மனிதர்களுக்கு கண்களை படைக்கவே இல்லையா. மனிதர்கள் நிறைய நடந்து கீழே விழுந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களாம். அப்ப கடவுள் நினைச்சாராம், ஏன் இந்த மனிதர்களுக்கு நம்ம கண்களை கொடுக்க கூடாது அப்படின்ட்டு எல்லா விலங்குகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் போய் உங்களோட கண்களை மனிதர்களுக்கு கொடுங்க அப்படின்னாங்களாம். யாருமே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அவர் ஆந்தைகிட்ட போயும் கேட்டாராம். ஆந்தை தான், நீ தான் பகல் நேரத்துல கண்களை பயன்படுத்துறது இல்லையே, உன் கண்களை நீ மனிதர்களுக்கு கொடுக்கலாமேன்னாராம். அதெல்லாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிருச்சான். உடனே இவர் கடவுள் என்ன செய்யலான்னு யோசிக்கும் போது அப்போ முத்துச்சிப்பி வந்ததாம். அதுகிட்ட போய் உன்னோட கண்களை வேணா நீ கொடுக்குறியா அப்படின்னோடனையும், நான் வேணா என்னையவே நான் கொடுக்குறேன் கண்களா அப்படின்னு சொன்னோனையும், அதனாலதான் நம்ம கண்ணை திறந்து திறந்து மூடுறோமா. இன்னொன்னு முத்துச்சிப்பி சொல்லுச்சான், கண்கள் மட்டும் அதாவது எண்ணெயை கொடுக்கறத விட என் உடம்புக்குள்ள உள்ள நான் முத்தையும் சேர்த்து கொடுக்குறேன் நான். அதனாலதான் நம்ம கண்ணுக்குள்ள கருமணி இருக்குதாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதனாலதான் நம்ம கண்ணீர் உப்பு கரிக்குது. ஏன்னா முத்துச்சிப்பி கடல்ல தானே இருந்திருக்கோம். அதனாலதான் நம்மளுடைய கண்ணீர் உப்புக்கரிக்குது அப்படின்னு அந்த கதையில இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் நமக்கு இதெல்லாம் இது ரொம்ப ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதை தான். ஆனாலும் பாருங்க ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு உண்டான கதையிலேயே இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா சிலந்தி பெண். இந்த கதை எப்படின்னா, இதுவும் குழந்தைகளுக்கான கதை தான். அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, நாம யாருக்காவது உதவி செய்றோம், நம்ம யார்கிட்டயாவது உதவி வாங்குறோம்னா அந்த உதவிக்கு நாம கண்டிப்பா பதிலா அவங்களுக்கு நன்றியோட இருக்கணும் அப்படின்னு அந்த சிலந்தி கதை சொல்றாரு. ஒரு விவசாயி இருந்தாராம். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெண் உதவி கேட்கிறா. எனக்கு யாருமே இல்ல, எனக்கு ஏதாவது நீங்க தங்குறதுக்கு இடம் கொடுங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு தாரேன்னு. நீ என்ன உதவி செய்ய போற, சரி நீ வேணா இங்க இருந்துக்கோ நைட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். நைட்டு அந்த பொண்ணு தனி அறையில இருந்தாலாம். இவர் வெளியில அந்த தன்னுடைய குடிசையில வெளியில படுத்துக்கிட்டாராம். காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னே அந்த பெண் ஒரு ஆடை அழகான ஒரு ஆடை நெய்து அந்த அஹ், அந்த அந்த மனிதர்கிட்ட கொடுத்தாராம். அவர் வாங்கினோடனே ரொம்ப அழகா இருந்ததாம். இந்த உடனே அந்த பெண் சொன்னாராம், எனக்கு நீங்க தங்க இடம் கொடுத்ததுனால இந்த ஆடையை நீங்க கொண்டு போய் வித்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னோடனே உடனே அவர் சொன்னாராம், எனக்கு ரொம்ப நன்றி, இதே மாதிரி நீ எனக்கு தினமும் செஞ்சு தருவியானா. சரி நான் தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்கு அந்த பெண் ஒரு உத்தரவு போட்டாலாம். நான் இரவு நேரம் தான் ஆடைய நெய்வேன், அப்ப நீங்க யாரும் என்னோட அறைக்குள்ளக்க வரக்கூடாதுன்னு. சரி நான் வரமாட்டேன்னாராம். இப்படியே சில காலங்கள் போச்சாம். அந்த பெண் ஒவ்வொரு நாளும் ஆடை நெய்து கொடுக்க கொடுக்க இந்த மனிதர் போய் வித்து நிறைய பணம் சம்பாதித்தாராம். ஒரு நாள் அவர் அப்படி என்னதான் இந்த பொண்ணு செய்றா அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்தாலாம். அந்த பார்த்தா ஒரு செலந்தி தான் அந்த ஆடையை நெஞ்சுக்கிட்டு இருந்ததாம். அவர் அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டாராம். என்ன அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதாவது அந்த பெண் முதல்ல வந்தாலையா, அந்த பெண் வர்றதுக்கு ஒரு காலையில தான் என்னன்னா அந்த ஒரு சிலந்திய ஒரு பாம்பு கொல்ல போயிருக்கும். இந்த மனிதர் போய் அந்த பாம்பு கிட்ட இருந்து அந்த சிலந்திய காப்பாத்தி ஒரு தனியா ஒரு மரத்துல வச்சுட்டு வந்திருப்பாரு.
அந்த சிலந்தி தான் பெண்ணா வந்து இவருக்கு இவ்வளவு நாளா உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு அந்த கதை இன்னும் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்ப இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு உண்டான கதை. ஆனா இந்த கதையை வாசிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும், இந்த மாதிரி ஒரு அறம் சார்ந்த கதைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி அவர் ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது நிறைய அந்த கதைகள் சார்ந்த விஷயங்களை ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டே வராரு. ஒரு தெரியாத ஒரு ஊர்ல இல்ல ஒரு காடுன்னு வச்சுக்கலாம், நம்மளை யாரோ ஒருத்தங்க நம்ம கையை பிடிச்சு இப்படி கூட்டிக்கிட்டே போகும்போது நமக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குது. என்ன பண்ணுவோம்னா நமக்கு போகிற எந்த இடத்துக்கு போறோங்கிறது தெரியாது. ஆனா நம்ம சுத்தி முத்தி இப்படி பார்த்துக்கிட்டே போவோம். அது மாதிரிதான் இந்த கதை, இந்த புத்தகம் முழுசும் எஸ் ராமகிருஷ்ணன் நம்மளுடைய கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டே போறாரு. நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாம் கதைகளா நிறைஞ்சிருக்குது. அவரோட இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸோட இருந்து ஒரு கதையை சொல்றாரு. அது என்ன கதை அப்படின்னா, மனிதர்கள் வந்து இப்ப எவ்வளவுதான் நம்ம வந்து உண்மையா நேர்மையா உதவி செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க நம்மகிட்ட இருந்து உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்மள அவங்க தேவைக்கு அப்புறம் நம்மள அவங்க வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து அந்த கதையில சொல்றாரு. அந்த கதையில ஒரு நார்க்குடைய இருக்கு. அது ரொம்ப பழைய நார்க்குடையா ஒரு ஏரி ஓரமா அப்படியே கிடக்குது. உடனே அந்த நார்க்குடைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் எவ்வளவு நாளா அவனுக்கு நான் பயனுள்ளதா இருந்தேன். ஒரு பூஜை சாமான கூட என்னுடைய இதுல வச்சு என் கூடயோ என்னையோட சேர்த்து தான் அவன் வணங்குவான். என்னோட ஒரு இதுவா இருந்தாலும் எந்த பொருளாக வாங்கினாலும் என்னோட கூடையில வச்சு தான் அவன் வந்து பயன்படுத்துவான். அவ்வளவு மரியாதையா என்னை நடத்தினான். ஆனா இப்ப பாருங்க அவன் என்னை இப்படி இப்படி ஒரு ஏரிக்குள்ளக்க அழுக்கடைஞ்சு என்னை அவன் போட்டுட்டானே அப்படின்னு அந்த நார்க்குடை ரொம்ப மனம் வருந்துச்சான். அப்ப அந்த பக்கமா ஒரு பசு வந்த உடனேயும் பசு கிட்டக்க போய் சொல்லுச்சான், இந்த மாதிரி நான் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. உடனே அதுக்கு பசு சொல்லுச்சான், ஆமா மனிதர்கள் எப்பவுமே அப்படித்தான், நீ வந்து இதுக்காகலாம் வருத்தப்படாத. நானும் அப்படித்தான் எவ்வளவோ பால் கொடுத்துருக்கேன். என் கன்றுக்கு கூட இல்லாம இந்த மனிதன் வந்து என்னோட பாலை வாங்கிக்கிட்டான், அதை நெய் எல்லாம் வெண்ணெயுமா அவன் சாப்பிட்டான், அவனோடும் அவனோட குழந்தைங்களும் சாப்பிட்டாங்க. ஆனா இப்ப நான் கன்று ஈன்றதும் என்னால பண்ண முடியல, பாலும் என்னால கொடுக்க முடியல. அதனால என்னை அவன் வந்து இப்ப அடிமாட்டுக்கு விற்க போறான். அதனால மனிதர்கள் வந்து பயன்பாடு போக நம்மள அவங்க ஒதுக்கிருவாங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட இன்னொரு பூனையும் இதே மாதிரி சொல்லுச்சாம். அப்புறம் மரமும் அப்படிதான் சொல்லுச்சாம். உடனே நார்க்குடைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சாம். அப்ப ஏன் நாம மனிதருக்கு உதவி செய்யணும் அப்படின்னோடனையும் மத்த 3 பேரும் சொன்னாங்களாம், இல்ல மனிதர்களுடைய குணம் அதுவாக இருந்தாலும் நாம வந்து அவங்களுக்கு உதவி செய்யறது தான் நம்ம கடவுள் நம்மள படைச்சிருக்கிறாரு, அதுதான் நம்மளுடைய இயல்பு அப்படின்னு சொல்லுச்சான். இந்த கதையும் பாத்தீங்கன்னா உண்மைதானே. இந்த மனிதர்கள் நம்ம வந்து எவ்வளவுதான் செஞ்சாலும் அதை நம்மளை வந்து உதாசீனப்படுத்திடுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு இந்த மாதிரி இந்த புத்தகத்துல ஒவ்வொரு கதையை சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு கதைகளுடைய முடிவுலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இணைய உரலி, அதாவது லிங்க்கும் கொடுக்குறாரு. இப்ப எகிப்து கதை, ரஷ்ய கதை, பிரான்ஸ் கதை, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது அந்த கதை சார்ந்த பழங்குடியினரோட கதையோ இல்ல புத்த ஜாதக கதை, இப்படி ஒவ்வொரு கதைக்குரிய லிங்கையும் கீழே கொடுக்குறாரு. நம்ம அதை கிளிக் பண்ணி அதை சொடுக்கி நம்ம இன்னமும் அந்த கதைகள் எல்லாமே நம்ம வாசிக்கலாம். இன்னும் ஒரு அருமையான ஒரு கதையை வந்து நான் படிச்சேன். அது என்ன கதை பார்த்தீங்கன்னா, ஆம், மனிதர்கள் ரொம்ப பேராசை உள்ளவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. இந்த பேராசை வந்து நீங்க ஒவ்வொரு இலக்கிய உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால எத்தனை புத்தகங்கள் படிச்சாலுமே மனிதனுடைய ஆதி குணமே பேராசை அப்படிங்கிறத கூட ஒரு ஆசிரியர் பேசும்போது நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி பேராசைக்கு எக்கச்சக்கமான கதைகள் நம்ம கிட்டக்க இருக்குது. நம்ம அந்த ம், பொன் முட்டையிடும் வாத்துல இருந்து எத்தனையோ கதைகள். இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு மாயப்பை, ஒரு பை ஒண்ணு கிடைச்சுச்சாம். அந்த பைய திறந்து பார்த்தோன்னையும் உள்ளக்க ஒரு தங்க நாணயம் இருந்துச்சாம். உடனே அந்த தங்க நாணயத்தை அவர் எடுக்க போகும்போது ஒரு அசரீரி வந்து கேட்டதாம், நீ இந்த நாணயத்தை எடுத்துக்கிட்டீன்னா உள்ளக்க இன்னொரு நாணயம் உருவாகிரும், அதையும் எடுத்தனா இன்னொரு நாணயமும் வரும். ஆனா நீ அந்த நாணயத்தை பயன்படுத்தவே கூடாது, செலவழிக்க கூடாது. ஒரு பொருளா வாங்கியோ நீ சாப்பிட்டோ செலவழிக்க கூடாது. அப்படி நீ செலவழிக்கணும்னு நினைச்ச அப்படின்னா அந்த பைய தூக்கி கடல்ல போட்டுறணும்.
அந்த பை வந்து ஒரு மீனா மாறி மறைஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லுச்சான். இல்ல நீ வந்து பணத்தை செலவழிச்சு தான் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சாதான் நீ செலவழிக்க முடியும். அந்த பைய வச்சுக்கிட்டே நீ செலவழிச்ச அப்படின்னா அந்த உன்னோட ஒவ்வொரு காசும் சாம்பலா போயிரும் அப்படி சொல்லுச்சான். உடனே இவனுக்கு ரொம்ப இதா இருந்துச்சான். அடடா, நமக்கு கிடைச்ச தங்க காசை நம்மளால செலவழிக்க முடியல, நல்ல ட்ரெஸ் வாங்க முடியல, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலையேன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டாலுமே, அப்ப அவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், ஒரு ரூபா காசு போடுறான், இன்னொரு காசு வருது, 2 காசு போடுறான், 4 வருது, 4 காசு போட்டா 6 காசு, இப்படி அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. வீடு நிறைய அவனுக்கு நிறைய காசு இருக்கு. ஆனா ஒரு நாள் கூட இவ்வளவு காசு நம்ம எடுத்துட்டோம், அந்த பைய தூக்கி கடல்ல போட்டுட்டு இந்த காசெல்லாம் நம்ம செலவழிக்கலாமேன்னு அவன் நினைக்கவே இல்லையா. கடைசி காலம் வரைக்கும் அவன் வந்து ரொம்ப ஏழ்மையா இருந்து இறந்து போயிட்டானா. அவன் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனோட வீட்டை பரிசோதிக்கும் போது உள்ளக்க அவ்வளவு தங்க நாணயங்கள் இருந்துதான். எல்லாருமே நினைச்சாங்களாம், இவ்வளோ காசை வச்சுக்கிட்டு ஏன் அவன் அவ்வளவு நோஞ்சானா, அவ்வளவு வறுமையில அவன் வாழ்ந்தான் அப்படின்னு. அப்ப பாருங்களேன், மனிதனுடைய பேராசை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இது ஒரு கதை தான், ஒரு குழந்தைகளுக்கு உண்டான கதை. ஆனா நம்ம இவ்வளவு ஒரு பெரியவங்களா இருந்தா கூட அது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அம்பு தைத்த மாதிரி நமக்கு அந்த விஷயங்களை சொல்லுது. இன்னொரு இந்த எஸ் ராமகிருஷ்ணன் இந்த புத்தகத்துல ஒரு நிறைய பேசிக்கிட்டே போறாரு. அந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு அந்த கொடுக்கப்பட்ட 20 நிமிடமும் அதிகமா 20 மணி நேரம் கூட பேசலாம், அவ்வளவு இருக்குது. அதுல அவர் சொல்றாரு, கதைகளுக்கு வயதே ஆவதில்லை அப்படின்னுட்டு. அது உண்மைதான். இப்ப என்னுடைய பாட்டியோ தாத்தாவோ அவங்கவுங்க பாட்டி அவங்கவுங்க பாட்டி கேட்ட கதைகள்லாம் இப்ப எங்க அம்மா அப்பா கேட்டிருக்கலாம், நான் கேட்கிறேன், என்னோட குழந்தைங்க கேக்குறாங்க. இப்படி கதைகள் வந்து தோன்றிக்கிட்டே இருக்குது, தோன்றிக்கிட்டேவும் இருக்குது. இருக்கிற கதைகளும் அது அப்படி இயல்பாவே இருக்குது. அதனால தான் என்னமோ இவரு கடவுளின் நாக்குன்னு அதை பேர் வச்சாரோ நான் நினைக்கிறேன். ஏன்னா கடவுளுக்கும் வயது இல்லை, அது மாதிரி கதைகளுக்கும் வயது இல்லையோ அப்படின்னு எனக்கு இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது தோணுச்சு. அதுக்கப்புறம் இதுல நிறைய கதைகள் இருக்கும்போது இன்னொரு ஒரு அருமையான கதை என்ன கதை அப்படின்னா, ஆஹ் இந்த அதேதான் இந்த கதை முழுசுமே பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய ஒவ்வொரு குணங்களையும் அது காமிச்சுக்கிட்டே வருது. அதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு புலி வந்து ஒரு மனிதனை சாப்பிட போகுது. உடனே அந்த மனிதன் வந்து என்னை எப்படியாவது விட்டுரு அப்படின்னு உடனேயும், அப்ப அந்த புலி வந்து சொல்லுது, யாராவது உன்னை நல்லவங்கன்னு சொல்ல நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு. உடனே அந்த புலி வந்து மரத்திட்ட கேக்குது, மரமே நீ சொல்லு நான் நல்லவன்னு அப்படின்னு. மரம் சொல்லுது, இல்ல மனிதர்கள் நல்லவர்களே கிடையாது. நானு நான் தான் உங்களுக்கு ஆக்சிஜன்ல இருந்து எல்லாமே, அந்த உயிர் காற்றையே நான் தான் தரேன். ஆனா நீங்க என்னைய வெட்டி வீழ்த்திடுறீங்கல்ல அப்படின்னு சொல்லுது. உங்களுடைய அதிகபட்ச தேவைக்காக வெட்டி வீழ்த்திடுறீங்க, அப்ப நீங்க நல்லவர்கள் கிடையாதுன்னு. உடனே புலி மறுபடியும் கொல்ல போகுது. இல்ல நான் வேற யார்ட்டையாவது கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுல கேக்குறாங்க. ஆறுமே நீங்க நல்லவர்கள் இல்லை, என்னைய ரொம்ப அசுத்தப்படுத்துறீங்க அப்படின்னு நீர்நிலைகள் எல்லாமே சொல்லுது. இப்படி காற்றுட கேக்குறாரு, காற்று சொல்லுது, இயற்கை எல்லாமே மனிதர்கள் நல்லவர்கள் இல்ல அப்படிங்கறத சொல்லுது. அப்போ உடனே இல்ல நீங்க நல்லவங்களே இல்ல அப்படின்னு உடனே மனிதனுக்கே ரொம்ப மனம் நோந்து, சரி அப்ப நம்ம இறந்துடலாம்னு நினைக்கும் போது ஒரு காகம் மரத்துல இருந்து, இல்ல அவனை கொல்லாத, அவன் மனுஷன் நல்லவன், எனக்கு சாப்பாடு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுதான். அப்ப உடனே தான் அவன் நினைக்கிறான்மா, காகத்துக்கு நம்ம செஞ்ச கொஞ்சம் சாப்பாடு தான் இன்னைக்கு நம்ம உயர. இது ஒரு கதை தான். ஆனா பாருங்களேன், அப்ப இந்த கதை மூலமா நம்ம ஒரு இயற்கையை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு பாதிக்கிறான். இயற்கை இல்லைன்னா மனிதன் இல்லை. ஒரு உயிர் சங்கிலியில கடைசியா இருக்கக்கூடியது, அதாவது பகுத்தறிவு உள்ளது அப்படின்னு நம்ம ஒரு மனிதனை சொன்னாலும், அதை விடவும் மனிதன் அப்படி இருக்கிறான். ஆனாலும் இல்ல, அவன் தான் எல்லாத்துக்குடைய கடைசி நிலைக்கு தள்ளப்படுறானோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே வருது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு சொல்லி நிறைவு பெற்றேன். இந்த கதைகளை சொல்லும் போதெல்லாம் அவரு ஆஹ் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் இடையில இடையில நம்மகிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு நம்ம நிறைய கதைகள் சொல்லணும். இப்ப எல்லாரும் மாணவர்களும் குழந்தைகளும் இணையம் வழியாவோ இல்ல டிவி வழியாவோ தான் கதைகள் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு பையன் சொல்றான், ஏன்பா இந்த கதை இந்த சினிமால எல்லாம் வந்து ஆஹ் அதாவது கதாநாயகன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், ஏழையா இருக்கான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான். ஆனா வில்லன் சொல்லக்கூடிய எதிர்மறை கதாபாத்திரம் வந்து நல்ல வசதியா இருக்கான். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உடனேயும் அதுக்கு அந்த பையனோட அப்பா சொல்றாரு, சினிமானா அப்படித்தான். உடனே அதுக்கு கதாசிரியர் சொல்றாரு, இல்ல நிஜ வாழ்க்கையும் அப்படித்தான் அப்படிங்கிறாரு. அது உடனே அந்த பையன் சொல்றான், அப்பனா நான் வில்லனா போயிருவேன் அப்படின்றான். அப்ப இது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன். அப்ப ஒரு குழந்தைகளுக்கு கதை சொல்றதுல கூட இந்த கதைகளை தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு
வரைமுறை இருக்குது. அதை அவங்க எடுத்துக்கிற மாதிரி நம்ம கதைகளை சொல்லணும். கதைகள்ங்கிறது வெறும் கதைகள் மட்டும் இல்ல, அது வந்து நம்மளுடைய அதை பாதுகாக்கணும். ஒரு நாணயங்களை மாதிரி நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாமே பாதுகாக்கிற மாதிரி கதைகளை நம்ம பாதுகாக்கணும். கதை சொல்றவங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல கதாசிரியர் சொல்றாரு. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மிகச் சிறப்பான அந்த கதை குறித்த நுட்பங்களோடு எடுத்துரைத்து பேசினார்கள். ஏன்னா எஸ்ரா அவர்களினுடைய கதை நூலினுடைய தலைப்பை நம்மை ஈர்த்து விடும். அந்த வகையில் அவர்கள் தொடங்கினது போல அந்த கடவுளின் நாக்கு, கடவுளை நாம் பார்ப்போம், கடவுள் நாக்கெல்லாம் பற்றி நாம் யோசிப்போமா என்றால் அது முதல் கதையை கடவுளின் நாக்கு தான் சொன்னது என்றெல்லாம் அந்த பழங்குடிகள் நம்பிக்கை வெறும் கதை அல்ல என்று ரொம்ப அழகா குறிப்பிட்டு பேசினாங்க. இந்த கதைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, கதையினுடைய முக்கியத்துவம் என்ன, எல்லாமே அவங்களுடைய பேச்சில் அமைந்திருந்தது. மாரியம்மாள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.